வணக்கம். பத்திரங்கள்லாம் புக் 1 புக் 4 அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அதை பற்றின குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கலாம். செக்ஷன் 51 ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 படி எல்லா சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸஸ்லையும் 4 புக் கம்பல்சரி இருக்கணும். இதில் புக் 1 தான் அசையா சொத்துக்களை பற்றின உயில் அல்லாத ஆவணங்கள் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுறது. கிரயம், பாகப்பிரிவினை, செட்டில்மெண்ட், இந்த மாதிரியான எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கும். நம்ம ஈஸியாக எடுத்து பார்க்கும்போது இதில் இருக்க டாக்குமெண்ட்ஸ் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். புக் 2 ஒரு டாக்குமெண்ட் ரெஃப்யூஸ் பண்ணப்படும் போது அதோட ரீசன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. புக் 3 வில்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் டு அடாப்ட், இதில் அதிகமாக உயில்கள் பதிவு பண்ணப்படும். புக் 4 மிசலேனியஸ் டாக்குமெண்ட்ஸ், இதில் பார்ட்னர்ஷிப் டீட்ஸ் அது மாதிரியான மிசலேனியஸ் டாக்குமெண்ட்ஸ் பதிவு பண்ணப்படும். முதல்ல இதில் தான் அசையா சொத்துக்களை பற்றின பவர் பத்திரங்கள் அதிகமாக பதிவு பண்ணப்பட்டுச்சு. 2012 அமெண்ட்மெண்ட் மூலமாக இது மாற்றம் பண்ணப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். இப்போ பதிவு பண்ணுறதில்ல. பார்ட்னர்ஷிப் மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் இன்னும் தொடர்ந்து பதிவு பண்ணப்படுது. அடுத்து புக் 5 டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸஸில் மட்டும் இருக்கும். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். நன்றி.